ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 119:17 வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்ளுவேன். மிக அருமையான வேத வசனம் தாவீது இந்த இடத்துல சொல்லுகிற வார்த்தையாக இருக்கிறது. முதலாவதாக இந்த வசனத்தின் முதல் பகுதியில் கூட உமது அடியனுக்கு அனுகூலமாயிரும் என்று ஒரு ஜெபம் செய்வதை போல் அவர் சொல்லியிருக்கிறார். நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்ய வேண்டும். தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகள், வனாந்திரத்தில் வாழ்ந்த சூழ்நிலைகள், யுத்தங்கள், போராட்டங்கள், எதிர்ப்புகள் வந்தபோது அந்த வார்த்தையை சொல்லி அவர் விசுவாசத்தோடு கூட அவர் சொல்லியிருக்கிறத நாம் பார்க்கிறோம். நமது அடியனுக்கு அனுகூலமாயிரும் என்று சொல்லியிருக்கிற இந்த வார்த்தையின் பிரகாரம் அவருடைய வாழ்க்கையில் தேவன் அனுகூலமாக இருந்தார். இன்னும் வேதத்தில் அநேக தேவ மனிதர்களுக்கு தேவன் அனுகூலமாய் இருந்து அவர்களையும் பிழைக்க செய்திருக்கிறார். ஆபிரகாமை அழைத்தார், அவரையும் நடத்தியிருக்கிறார், அவருக்கும் அனுகூலமாக இருந்தார். ஈசாக்கை தேவன் அவருக்கு அனுகூலமாக இருந்தார். யோசேப்புடைய வாழ்க்கையில் அனுகூலமாக இருந்தார். தாவீதுடைய வாழ்க்கையில் அனுகூலமாக இருந்தார். அதுபோல் ஒவ்வொரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையிலும் தேவன் அனுகூலத்தை கொடுத்து அவர்கள் பிழைத்து வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். தாவீதும் அதை தான் செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளிலும் தேவ சமூகத்தில் தேவனுடைய அனுகூலத்துக்காக, தேவனுடைய பாதுகாப்புக்காக, தேவனுடைய ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் தேவனிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டிய காரியம் தாவீதை போல உமது அடியனுக்கு அனுகூலமாயிரும் என்று அறிக்கை செய்வீர்கள் என்றால் மெய்யாகவே தேவ மனிதர்கள், வேதத்தில் உள்ள தேவ மனிதர்களுக்கு தேவன் அனுகூலமாய் இருந்த அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் அதிசயமாய் அவர்களை நடத்தி வந்தது போல உங்களையும் தேவன் அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தாவீது சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். அங்கே அடுத்ததாக அவர் என்ன சொல்லுகிறார்? அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்வேன் என்று சொல்லியிருக்கார். அனுகூலமாக இருப்பதற்காக தேவனுடைய சமூகத்தில் தாவீது திரும்பவும் நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அதுபோல் நாம கூட நம்முடைய வாழ்க்கையில் பிழைத்து கொள்வோம். அநேக காரியங்களில் நாம் பிழைத்து அவருக்காக அவருடைய வார்த்தையை கை கொள்ளும்படியாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அதற்காக தான் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதற்காக தான் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார். தாவீதை போல நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்வேன் என்று உறுதியாக நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வதற்கு நாம் அநேக பிரயாசங்கள் எடுக்க வேண்டும். தேவன் ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்றால் எதற்காக என்று நாம் யோசிக்கும் போது வசனத்தை கை கொள்வதற்காக தான் தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பிழைத்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வசனத்தை கை கொள்ளுங்கள். சாவாமல் பிழைத்திருந்தோம் என்று தாவீது சொல்லியிருக்கார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிழைத்து கொள்ளுகிற ஒவ்வொரு நாளும் தேவன் ஜீவனை கொடுக்கிறார் என்றால் நாம் ஒவ்வொரு நாளிலும் வசனத்தை கை கொள்ளுகிறவர்களாக கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கனப்படுத்தி வாசிப்பது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகளை கை கொள்வதற்கு நாம் பிரயாசம் எடுக்க வேண்டும். தாவீது அதை தான் செய்திருக்க தேவ மனிதர்கள் ஆபிரகாம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் உள்ள தேவதாசர்கள் ஒவ்வொரு வசனத்தை கை கொண்டு இந்த பிழைத்து அவருடைய வார்த்தை கை கொண்டிருக்கிறார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அனுகூலமாக இருக்கும்படி ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் கேட்போம். பிழைத்து வசனத்தை கை கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நீர் எங்களுக்கு அனுகூலமாக இருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தாவீதுடைய வாழ்க்கையில் அனுகூலமாக இருந்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் அனுகூலமாக இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பிழைத்து உமது வசனத்தை கை கொண்டு மோடு கூட இன்னும் ஐக்கியப்பட வேதத்தில் உள்ள தேவ மனிதர்களைப் போல நாங்களும் உமக்காக எழும்பி பிரகாசிக்க நீர் உதவி செய்வீராக. உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் அவர்களுக்கு அனுகூலமாக இருந்து நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்களும் வசனத்தை கை கொள்வதற்கு நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.